வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவில் ஒரு பிரிண்டரை பத்தின விமர்சனம் மற்றும் விவரங்கள் நம்ம பார்க்க போறோம். இப்போ பிரிண்டர் அப்படின்னாலே எல்லாரும் மைண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, பிரிண்ட் எடுக்கக்கூடிய அந்த காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கணும். ஸோ பிரிண்டிங் காஸ்ட் கம்மியா இருக்கக்கூடிய டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜிலேயே பார்த்தீங்கன்னா லேசர் பிரிண்டர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதை நான் தனியாக சொல்ல தேவை கிடையாது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த மாதிரி டெக்னாலஜி வந்திருக்கக்கூடிய ஒரு லேசர் பிரிண்டர். இந்த பிரிண்டர் பாத்தீங்க அப்படின்னா பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி வந்திருக்கக்கூடிய DCP B7500D அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் பிரிண்டர். இந்த பிரதர் அப்படிங்கிறது ஒரு 110 வருஷம் பாரம்பரியமான ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி. இந்த கம்பெனில இருந்து லேசர் பிரிண்டர், இங்க் டேங்க் பிரிண்டர், சூயிங் மெஷின்ஸ், லேபிள் பிரிண்டர்ஸ் மற்றும் டாக்குமெண்ட் ஸ்கேனர்ஸ் எல்லாம் உலகெங்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மார்க்கெட் ஷேர்ல ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனி இது. இன்ஃபேக்ட் என்கிட்ட நான் பர்சனலா யூஸ் பண்ணிட்டு இருக்க பிரிண்டர் பாத்தீங்கன்னா பிரதர்னுடைய ஒரு இங்க் டேங்க் பிரிண்டர். சோ அந்த பிரிண்டரை பத்தின வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ நான் போட்டு விடுறேன். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இந்த பிரதர்னுடைய லேசர் பிரிண்டர் DCP 7500D. இந்த லேசர் பிரிண்டர் வந்து பிரிண்டர் மட்டும் கிடையாது, இது ஒரு மல்டி ஃபங்க்ஷன் டிவைஸ். நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம், இல்ல ஸ்கேன் பண்ணிக்கலாம். இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சைடுல இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான். இதுக்கு பேரு டோனர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா ஒரு லேசர் பிரிண்டர்ல நமக்கு இங்க் தீந்து போயிடுச்சு அப்படின்னா, நம்ம டோனர் தீந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டா அந்த என்டையர் அரேஞ்ச்மெண்ட்டே நம்ம மாத்துவாங்க. அதுக்கான காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 3000 4000ல இருந்து 6000 7000 வரைக்கும் போகும். கம்பெனியை பொறுத்து, மாடலை பொறுத்து மாறும். சோ அதுக்காக நம்ம மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரிண்டர்ல டோனர் வந்து ரீஃபில் பண்ணுவாங்க. டூப்ளிகேட் டோனர் வாங்கி தேர்ட் பார்ட்டி இருக்கக்கூடிய கம்பேட்டிபிள்ஸ் வேற ரீஃபில்ஸ்லாம் வாங்கி அதுக்குள்ள ஊத்துவாங்க. அதோட விலை பாத்தீங்கன்னா 600 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்குலாம் கிடைக்குன்னு வச்சுங்களேன். அப்படி பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, காஸ்ட் ரெடியூஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இந்த டோனர் பாக்ஸ்னுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா 940 ரூபீஸ் தான். உங்களுக்கு ஒரிஜினல் டோனர் கிடைக்கக்கூடிய அதே பிரிண்ட் குவாலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓவராலா பிரிண்டரோட லைஃப் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் உங்களுக்கு வரும். அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டூப்ளிகேட் கேட்ரிட்ஜோ இல்ல ஒரு ரீஃபில் பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரிண்டரா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து வாரண்டி நீங்க கிளைம் பண்ண முடியாது. ஆனா இந்த டோனர் பாக்ஸ் டெக்னாலஜி மூலமா நீங்க ரீஃபில் பண்றதுனால வாரண்டியும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். ஓவரால் இந்த பிரிண்டரோட விலையுமே பாத்தீங்க அப்படின்னா 18,090 ரூபீஸ் தான். முதல்ல இந்த பிரிண்டரோடைய அமைப்பு தோற்றம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். பிரிண்டருடைய கீழ்ப்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு ட்ரே இருக்கு. இந்த ட்ரே நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரேக்குள்ள 250 பேப்பர் வரைக்கும் நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃபில் பண்ணி வைக்கிறப்போ நீங்க பல சைஸுக்கான பேப்பர் நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். A4 சைஸ் இல்லாட்டி லீகல் சைஸ் எது வேணா நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க இதுல வந்து A4 நீங்க அடுக்கி வச்சிட்டீங்க, டக்குன்னு ஒரு லீகல் பேப்பர் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா இதை திறந்து நம்ம சைஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ண தேவை கிடையாது. இந்த இடத்துல சிங்கிள் பேப்பர் ஃபீட் இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து அந்த எக்ஸ்ட்ரா பேப்பர் நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் எடுத்தோடனே பேப்பர் வெளியே வரக்கூடிய இடம் இந்த இடம். இந்த இடத்துல உங்களுக்கு பேப்பர் பத்தல, அவுட்புட்லயே நிறைய பேப்பர் நீங்க வைக்கணும் அப்படின்னா இதை லைட்டா அப்படி திறந்து வச்சுக்கலாம். இந்த டோனர் பாக்ஸ் சொன்னேன் பாத்தீங்களா, அது எங்க மாத்தணும் அப்படின்னா ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல லைட்டா அப்படி புஷ் பண்ணோம்னா இந்த இடத்துல அப்படி ஓடியாந்துரும். இதை நீங்க லைட்டா தூக்குனாலே ரிமூவ் ஆயிடும். இதுதான் இந்த கிரே கலர் இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் உங்களுக்கு இந்த டோனர் பாக்ஸ். இது எப்படி ஃபில் அப் பண்றது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இங்க போட்டுருக்காங்க. ஒன்ஸ் இதை நீங்க ஃபில் அப் பண்ணிட்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டு நீங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது ஒரு பிரிண்டர் மட்டும் கிடையாது, ஸ்கேனர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்கேன் பண்றதுக்கான ஃபிளாட் பெட் ஸ்கேனர் மேல இங்க கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வச்சு நீங்க ஸ்கேன் பண்றப்போ ஒரு பெரிய திக்கான புக் வச்சு நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா லைட்டா அதை லிஃப்ட் பண்ணிக்கலாம். லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வித் ஹைட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பட்டன்ஸ் பிளஸ் இதுல இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா காப்பி இல்லாட்டி ஸ்கேன் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் ஸ்கேன் பண்றதுக்கான பட்டன், 2 சைடு காப்பி நீங்க பண்ணணும்னா நீங்க பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டர்ல ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ் ஆன சப்போர்ட் இருக்கு. பிரிண்டிங்கா இருக்கட்டும், ஸ்கேனிங்கா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ்க்கான சப்போர்ட் இதுல இருக்கு. ஐடி கூட நீங்க காப்பி பண்ணிக்கலாம். பிரிண்டருடைய சைடுல இதை பிடிச்சு தூக்கி வேற இடத்துக்கு இடம் மாற்றம் பண்றதுக்கான ஹேண்டில்ஸ் கொடுத்திருக்காங்க. பின்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு USB போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பர்టిక్యులர் மாடல் வயர்லெஸ் மாடல் கிடையாது. USB போர்ட் மூலமா வயர் மூலமா நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கணும். இது 7500D மாடல். இதே இது உங்களுக்கு கண்டிப்பா வயர்லெஸ் கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதே பிரிண்டர் B7535DW அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஆல்ரைட், இப்போ இந்த பிரிண்டர் வந்து சூப்பராக பண்ணக்கூடிய 3 வேலையும் நம்ம சாம்பிள் பண்ணிடுவோம்.
எப்படி பண்ணுது, உண்மையிலேயே சூப்பரா பண்ணுதா அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து பிரிண்ட் கொடுப்போம். சோ பிரிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை பண்றது டூப்ளெக்ஸ் பிரிண்டிங். டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகி வெளியே வரும். சோ அதுக்கான ஆப்ஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க டாக்குமெண்ட் எடுத்து நீங்க பிரிண்ட்னு கொடுக்குறப்பவே அங்க கீழே டிராப் டவுன் இருக்கும். அதுல விண்டோஸ்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பிரிண்ட் கொடுத்துறோம். இப்போ அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டு சைடுல உங்களுக்கு பிரிண்ட் ஆகி உள்ள இருந்து வெளியே வருது. பிரிண்டருடைய குவாலிட்டி பாருங்க ரொம்பவே தரமா இருக்கு. பிரிண்டருடைய ஆபரேட்டிங் சவுண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இல்ல. இப்போ சிங்கிள் சைடு பிரிண்டர்ல கொடுத்து எவ்வளவுக்கு ஃபாஸ்டா வருது அப்படிங்கறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். சோ இந்த டாக்குமெண்ட்டுடைய குவாலிட்டி பாத்தீங்கன்னா எழுத்துக்கள்லாம் ரொம்ப கிளியரா கிறிஸ்பா இருக்கு. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி எப்படி வருது அப்படிங்கறத பார்ப்போம். ஸ்கேனிங்கான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்க கம்ப்யூட்டர் இருந்து நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க பண்ணி ஆகணும். இந்த ஸ்கேனிங் யூட்டிலிட்டியை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்களே இப்ப பார்க்கலாம். இப்போ போட்டோ காப்பி எடுக்கிறதுலயுமே நம்ம டூப்ளெக்ஸ் அதாவது டூ சைடுல நம்ம போட்டோ காப்பி எடுக்கலாம். இப்போ ஐடியை வந்து போட்டோ காப்பி பண்றது நிறைய பேர் அதிகமா பண்றாங்க. சோ அதுக்காகவே தனியா பட்டன் நீங்க கொடுத்துட்டாங்க. ஐடி கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு அவுட்புட் பிரிண்டர் பாத்தீங்கன்னா ஒரே சைடுல உங்களுக்கு வர மாதிரி நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சோ இந்த பிரதர் டிசிபி B7500D பிரிண்டர்னுடைய டெமோ மற்றும் விமர்சனம் நீங்க பாத்தீங்க. இந்த பிரிண்டர்ல பல விஷயங்கள் இருந்தாலும் அகைன் நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த பிரிண்டர்னுடைய இந்த டோனர் பாக்ஸ் டெக்னாலஜி. சோ இந்த டோனர் பாக்ஸ் டெக்னாலஜி இருக்கிறதுனால இதோட விலை பாத்தீங்க அப்படின்னா டோனர்னுடைய விலையே பாத்தீங்கன்னா 940 rupees. சோ 940 rupeesக்கு இந்த டோனர் பாத்தீங்கன்னா 2600 பேஜ் வரைக்கும் பிரிண்ட் எடுக்கும். சோ கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜுக்கு 33 பைசா தான் உங்களுக்கு செலவாகுது. செலவை விட சிரமம் சுத்தரவா கிடையாது. பிரிண்டர்ல டூப்ளிகேட் கேட்ரிட்ஜ் இல்லாட்டி கேட்ரிட்ஜை ரீஃபில் பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா பிரிண்டர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பிரிண்டோட குவாலிட்டியுமே சுமாரா தான் இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க பண்ண தேவையே கிடையாது. 940 rupeesக்கு இந்த டோனர் பாக்ஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி மட்டும் இல்ல உங்களுக்கு வாரண்டியும் கெட்டு போகாது. பிரிண்டரோட லைஃப்மே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங்கா கிடைக்கும். விலை பாத்தீங்கன்னா 18,090 rupees. சோ இந்த பிரிண்டரை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதே கம்பெனில வரக்கூடிய ஒரு இங்க் டேங்க் பிரிண்டருக்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல விரைவில் நான் போட்டு விடுறேன். நான் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்க இங்க் டேங்க் பிரிண்டருக்கான ரிவ்யூ நான் போட்டு விடுறேன். அந்த வீடியோலாம் மறக்காம நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.